ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, நம்ம கார்த்திக் ரேவதியோட கதையில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தாங்க ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, அவங்க அத்தை சாமுண்டீஸ்வரி கிட்ட அந்த தீபாவளி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே எல்லா உண்மைகளையுமே வந்துட்டு சொல்லிடுறாங்க. இந்த உண்மைகளெல்லாம் வந்துட்டு சொல்ல வேணான்னு சொல்லி நம்ம ரேவதி, ராஜராஜன், மயில்வாகனம் எல்லாருமே தடுத்தாங்க. ஆனால் நம்ம கார்த்தியோட வந்துட்டு மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்தது. அத்தையை வந்துட்டு நம்ம ஏமாத்துகிறோம், அத்தைக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் நினச்சாரு. அதே போல் எல்லா உண்மையுமே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாரு. சொல்லும் பொழுது சாமுண்டீஸ்வரியுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு கோபத்தையும் தாண்டின ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த மாதிரி ரொம்பவே வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் எப்போவுமே வந்துட்டு ஆம்பளைங்களை நம்பினது கிடையாது, ஆனால் உங்களை நம்பினேன், நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளை தானே நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. மாமாவுடைய குடும்பத்தையும் தாத்தா பாட்டியோட குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். வேறு எந்த தவறான நோக்கத்துலேயும் நான் இங்கே வரலை. சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் நான் வந்துட்டு ரேவதி கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட சந்திரா பயங்கரமாக அந்த இடத்துல ஆக்ரோஷமாக கிளம்புறாங்க. ஏங்கா, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, இவன் வந்துட்டு அந்த ராஜா சேதுபதியோட பேரன்தான், நீ இவனை நம்பாதன்னு நான் சொன்னேன்ல. ஆனால் நீ தான் நான் சொல்கிறத எதையுமே கேட்காம இவனை நம்பிக்கிட்டு இருந்த. அது மட்டுமா, இவன் தான் வந்துட்டு ராஜா சேதுபதியோட பேரங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணேன். அது எல்லாத்தையுமே இவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணி அது எல்லாத்துலேயும் இருந்து இவன் தப்பிச்சிட்டான். இப்போ தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனேயுமே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை, இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் ஒரு எண்ணத்தில் நான் இங்கே வரல அத்தை, நான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்தேன், நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கையில் தான் அத்தை நான் இந்த விஷயத்த சொன்னேன். இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறது சரியாக எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ரேவதி, என்ன இவர் இப்படி பண்ணிட்டாரே, அம்மா வந்துட்டு இவரை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தை ஒரு இதில் நிற்கிறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, என்ன நீ அமைதியாக இருக்க? உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நீ நேராக இவனை வந்துட்டு கொன்னுடுவேன்னு பார்த்தேன், இல்லை இவனை இந்த வீட்டை விட்டு விரட்டுவேன்னு பார்த்தேன், ஆனால் நீ எனக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கன்னு கேட்குறாங்க. சந்திரா, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ உடனே நம்ம கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க, உங்களால் எப்படி என்னை ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சு? உங்களை நம்பி தானே நான் எல்லா பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். அப்போ கூட இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை, நேரம் பார்த்து சொல்லலான்னு தான் நான் வந்துட்டு அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கார்த்தி, நான் வந்துட்டு வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இனிமேல் வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு என்னால் வந்துட்டு இருக்க முடியாது, நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதோ பாரு, இது வரைக்கும் நீ வந்துட்டு ஏமாத்துனதுக்கு உன்னை உயிரோட விடுறேன்னு நினச்சி நீ பெருமைப்பட்டுக்கோ, நீ இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு கோவமாக சொல்லிடுறாங்க. அப்போ உடனே நம்ம ரேவதி வந்துட்டு இதை ஏற்றுக்கவே முடியலை நம்ம ரேவதினால். ஏன்னா ரேவதி வந்துட்டு கார்த்தியை மனசார காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ரேவதி, நீ எதுவும் பேசாத, நான் தான் உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன், இப்போ நான் சொல்கிறத நீ கேளு, இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா, என்னால் ராஜாவை பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவன் ஒன்றை இந்த சேர்ந்து ஏமாத்திருக்கான், அது உனக்கு புரியாமல் நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனேயுமே நம்ம ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா, எனக்கு ஏற்கனவே தெரியும், கார்த்தி வந்துட்டு பாட்டியோட பேரங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற? உனக்கும் இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சுதான் நீ அமைதியாக இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, நான் இந்த விஷயத்த முன்னாடியே உங்ககிட்ட சொல்லலான்னு தாம்மா நினச்சேன், ஆனால் நீங்கள் எங்கே கார்த்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடுவீங்களோன்னு நினச்சி தான் நான் சொல்லாமல் இருந்தேன். கார்த்தியை வந்துட்டு என்னோடய விருப்பம் இல்லாமல் தான் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஆனால் அதற்கு பிறகு அவருடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நானே அவரை ஏற்றுக்கிட்டேம்மா. இப்போ என் மனசு ஃபுல்லாக கார்த்தி மட்டும்தான் இருக்கார், அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்காக நீங்கள் அவரை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ உடனே சந்திரா சொல்கிறாங்க, இதோ பாருக்கா, நீ வந்துட்டு ரேவதி பேச்சை கேட்டுட்டு நீ இன்னைக்கு மன்னிச்சு வீட்டுக்குள்ளே விடாத. நீ வந்துட்டு இவனை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீன்னா அதே போல் நாளைக்கு நவீன் வருவான், துர்கா வந்து கேட்பா, இதே போல் அப்புறம் உன் பேச்சுக்கு இந்த வீட்டில் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் போயிடும். நல்லா யோசிச்சு முடிவெடுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்காங்க. அப்போ உடனே நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அம்மா ப்ளீஸ்மா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, தயவு செஞ்சு இவரை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி, நீ வந்துட்டு எதுவும் கவலைப்படாத, நீ வந்துட்டு சந்தோஷமாக இரு, உன்னோட வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் அத்தையோட கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் தான் உன் கழுத்தில் நான் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. உடனே கார்த்தியோட கையை ரேவதி பிடிக்கிறாங்க. இல்லை கார்த்தி, நான் உன்னை அங்கேருந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ராஜராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமுண்டீஸ்வரி, நான் சொல்கிறேன்னு நீ தப்பாக எடுத்துக்காதம்மா, நம்ம எங்கே போய் தேடினாலும் கார்த்தி மாதிரி ஒரு மாப்பிள்ளை நம்ம பொண்ணுங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது, அவர் ரொம்ப நல்லவருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இவ்வளவு வந்துட்டு நடந்தும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தாம்மா பண்ணார், அவர் எந்த விதத்துலையும் நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டு கெடுதல் பண்ண கிடையாது, நம்ம உயிரை காப்பாற்றிருக்காரு, நம்ம குடும்பத்துக்கு காவலாக நின்றுருக்காரு, ஒரு காவல் தெய்வமாக இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றிட்டு வராருமா, தயவு செஞ்சு அவரை மன்னிச்சு எனக்காக ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதோ பாரு, உன்னுடைய கழுத்தில் தாலி கட்டியிருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் மன்னிச்சு விடுறேன், ஆனால் எந்த காரணத்துக்கொட்டும் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுடுறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரேவதி போகிறாங்க ராஜாவை கூட்டிகிட்டு அவங்க ரூமுக்கு. அப்போ உடனே என்ன நடக்குதுன்னா, இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும், மாமாவை கொண்டு போய் வச்சு கும்பாபிஷேகம் நடத்தணுங்கிறது தான் நம்ம கார்த்திகோட எண்ணமே. அதனால் என்ன செய்கிறாருன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு விரதம் இருக்கிறாரு. உடனே ரேவதி சொல்கிறாங்க, நீ விரதம் இருக்கிறதுனால நானும் விரதம் இருக்கிறேன், அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்தால் நமக்கு நல்லது தானே, நம்ம குடும்ப கோவில் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்காங்க. நைட்டு தூங்கும் பொழுது நம்ம ரேவதிக்கு வந்துட்டு சாப்பிடாமல் இருந்ததுனால உடம்புக்கு முடியாமல் போகுது. அந்த நேரத்தில் நம்ம கார்த்தி எழுந்து என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி அந்த இடத்துல தெரியுது. அப்போ உடனே கார்த்தி என்ன செய்கிறாருன்னா, நம்ம ரேவதிக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ரேவதிக்கு வந்துட்டு ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விடும் பொழுது நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி ஆசைப்பட்ட மாதிரியே கார்த்திக் அவருடைய காதலையும் நம்ம ரேவதிக்கிட்ட சொல்லிட்டாரு. இன்னொன்று வந்துட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டு இவர் எங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிடுறாங்க. அப்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, உன்னை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி வந்துட்டு ரேவதியை வந்துட்டு ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்துட்டு ரேவதிக்கு நல்ல முறையில் ரேவதியை பார்த்துக்கிறாங்க. ஆனால் சந்திரா தான் வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் பொங்கி எழுந்துடுறாங்க. உடனே சிவனாண்டிகிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்போது சிவனாண்டி சொல்கிறாரு, வர வர எல்லாமே அந்த வீட்டில் நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படியே போனால் நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடுவோம், இதெல்லாம் நடக்க விடக்கூடாது, அந்த சாமுண்டீஸ்வரி நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது, அதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோக்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.